வணக்கம் நேயர்களே. திருப்புகலூர் அக்னீஸ்வரர் கோவில்ல எழுந்தருளி இருக்கிற அம்மனின் பெயர் கருந்தார்குழலி. சூளிகாம்பாள் அப்படின்னும் இவங்களுக்கு இன்னொரு பெயர் உண்டு. இவங்க வெறும் கடவுள் மட்டும் இல்ல, பக்தர்களோட கஷ்ட காலத்துல கூடவே இருக்கிற ஒரு ட்ரூ கேர்டேக்கர். ஒரு முறை திருப்புகலூர்ல ஒரு ஏழை பெண் வசிச்சு வந்தாங்க. அவங்க ஒரு பிரெக்னன்ட் வுமன். ஒரு நாள் ராத்திரி அவங்களுக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துடுச்சு. அப்போ பயங்கரமான மழை, வெளியில யாரும் வர முடியல. அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய கூட யாருமே இல்லாத ஒரு கிரிட்டிக்கல் அண்ட் ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன். அவங்க ரொம்ப வலியால துடிச்சு போய், அம்மா கருந்தார்குழலி, நீதான் என்னை காப்பாத்தணும்னு வேண்டிக்கிட்டாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு ஒரு வயசான பாட்டி வந்தாங்க. அவங்க ஒரு மிட்வைஃப், அதாவது பிரசவம் பாக்குற மருத்துவச்சி மாதிரி வந்தாங்க. அந்த ஏழை பெண்ணுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சு ரொம்ப கவனமா பிரசவம் பார்த்தாங்க. அம்மனோட அருளால அந்த பெண்ணுக்கு ரொம்ப ஈஸியா ஒரு சேஃப் அண்ட் நார்மல் டெலிவரி நடந்தது. குழந்தையோட அழுகுரல் கேட்டதும் அந்த பெண்ணுக்கு அவ்வளவு சந்தோஷம். அடுத்த நாள் காலையில அந்த பெண் அந்த பாட்டிக்கு நன்றி சொல்ல தேடினாங்க. ஆனா அங்க யாரையுமே காணோம். அப்போதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. நேத்து ராத்திரி உதவியா வந்தது வேற யாரும் இல்ல, அந்த திருப்புகலூர் அம்மன் கருந்தார்குழலி தான் நேர்ல வந்து பிரசவம் பார்த்திருக்காங்க. தன் பக்தையோட கூக்குரல் கேட்டு ஒரு அம்மாவா இறங்கி வந்து சர்வீஸ் பண்ண அந்த தாயின் கருணையை நினைச்சு ஊரே வியந்து போச்சு. இந்த அற்புதம் நடந்ததால இன்னைக்கும் திருப்புகலூர் அம்மனை சுகப்பிரசவம் அருளும் தெய்வம்னு மக்கள் நம்புறாங்க. கர்ப்பிணி பெண்கள், அதாவது பிரெக்னன்ட் லேடிஸ் இங்க வந்து வேண்டிக்கிட்டா எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாம சுகப்பிரசவம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப். உங்க வீட்லயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ சுகப்பிரசவம் நடக்கணும்னா கண்டிப்பா இந்த திருப்புகலூர் கருந்தார்குழலி அம்மனை ஒரு முறை மனதார வேண்டிக்கோங்க. ஆல்சோ நீங்க சதயம் இல்ல, ஆயில்யம் நட்சத்திரமா இல்லனா உங்க ராசி தனுசு ராசியா, அப்போ நீங்களும் கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு வாட்டியாவது இந்த டெம்பிளுக்கு விசிட் பண்ணியே ஆகணும். அங்க போயிட்டு வந்தா உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸும் பிளெஸிங்ஸும் கிடைக்கும்னு சொல்றாங்க. சோ மிஸ் பண்ணாம உங்க பக்கெட் லிஸ்ட்ல இந்த கோவிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஓம் சக்தி.